அன்பு நண்பர்களே, ஓய்வு பெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன், சென்னை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய கதைவிதை நிகழ்விலே குற்றம் குறை இருக்கட்டும், கொடிய போதைகளை விட்டு சுற்றம் நிறை பெருக்கட்டும், சமாதானத்தை தொட்டு ஏற்றம் காண எல்லோருக்கும் எழுச்சி ஒன்றே மருந்து, மாற்றானும் நன்கு வாழட்டும், மானம்தான் நம் விருந்து. ஏற்றம் காண எல்லோருக்கும் எழுச்சி ஒன்றே மருந்து, மாற்றானும் நன்கு வாழட்டும், மானம்தான் நம் விருந்து. ஆற்றலாளரை தேடி பிடித்து அடி வருளிகளை ஓட்டு, குற்றம் குறை கை காலை ஒடித்து காவல் கூண்டில் பூட்டு, சுற்றச்சூழல் தினம் காத்து சுகாதாரம் ஊன்றி, கற்றவற்றால் வனம் பூத்து கருணை வீரம் தோன்றி. சுற்றச்சூழல் தினம் காத்து சுகாதாரம் ஊன்றி, கற்றவற்றால் வனம் பூத்து கருணை வீரம் தோன்றி. என்றென்றும் எல்லோருக்கும் ஏழ்மை மாற்றும் மருந்தாய், நன்றென்று சொல்லாதோருக்கும் நன்மை ஏற்றும் விருந்தாய். என்றென்றும் எல்லோருக்கும் ஏழ்மை மாற்றும் மருந்தாய், நன்றென்று சொல்லாதோருக்கும் நன்மை ஏற்றும் விருந்தாய். தொன்று தொட்டு இன்றும் வாழும் தீய வறுமை மறந்தாய், கன்றும் தாயும் போன்று நாளும் கடலில் வந்து பிறந்தாய். தொன்று தொட்டு இன்றும் வாழும் தீய வறுமை மறந்தாய், கன்றும் தாயும் போன்று நாளும் கடனில் வந்து பிறந்தாய். கடன் அடைக்கும் ஆக்கத்தை கருப்பால் கடனை அடைத்து, உடன் உழைக்கும் நோக்கத்தை உழவர் ஊட்டம் நிறைத்து. கடன் அடைக்கும் ஆக்கத்தை கருப்பால் கடனை அடைத்து, உடன் உழைக்கும் நோக்கத்தை உழவர் ஊட்டம் நிறைத்து. மடமையாளர்கள் தேக்கத்தை மகிழ் ஊட்டும் பட்டத்தை, உடைமை சேர்க்கும் தாக்கத்தை உழைத்து காட்டும் திட்டத்தை. வழிமறிக்கும் மனிதரிடம் வரலாறை சுட்டி காட்டு, வெளியில் தோன்றும் பூ இதழால் வாலிப மனதை தட்டு. கிளி மொழியால் செந்தமிழ் பேசி கடமை ராகம் ஊட்டு, வழியில் பொய்யை தூக்கி வீசி வன்ம ரோகம் ஓட்டு. கிளி மொழியால் செந்தமிழ் பேசி கடமை ராகம் ஊட்டு, வழியில் பொய்யை தூக்கி வீசி வன்ம ரோகம் ஓட்டு. சுறுசுறுப்பாய் இயங்குங்கள் சாதனை மனிதரை போன்று, அருவருப்பை விளக்குங்கள் அறம் மரம் சான்று. சுறுசுறுப்பாய் இயங்குங்கள் சாதனை மனிதரை போன்று, அருவருப்பை விளக்குங்கள் அறம் மரம் சான்று. கருப்பு சிவப்பை மறவுங்கள் கல்வியாளர்களை ஈன்று, உறுப்பு தானத்தை திறவுங்கள் உதவிடுவோம் வென்று. கருப்பு சிவப்பை மறவுங்கள் கல்வியாளர்களை ஈன்று, உறுப்பு தானத்தை திறவுங்கள் உதவிடுவோம் வென்று. நன்றி, வணக்கம்.